ஏன்னா இவங்களோட வெஸ்டோடதும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வெஸ்டோடது மேற்கோடதும் மற்ற இதோடதும் டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வளர்றதை விட இவங்க ஒரு இன்னும் 2 படி மேலேயே வளர்ந்துருக்காங்க. 2 படி மேலேயே வரும்போது வளர்ந்தவங்களுக்கான மனநிலை மென்டாலிட்டி எங்கே போகும், அந்த ப்ரோ இண்டஸ்ட்ரியல் இதில் எங்கே போகுது, டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒரு பீரியடில் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய இது நம்ம விட்டுட்டோம், அது பண்ணிட்டோம். கோயம்புத்தூரில் ஏன் டிஎம்கே இதில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் மோஸ்ட்லி ஆல் வேர் லைக் ஏன்னா கம்யூனிஸ்ட் இதாக இருந்தது. கம்யூனிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பெரிய ரெப்ரசன்டேஷன், அதை நம்ம பேசவே இல்லை. அது என்னோட ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் இதுக்குள்ளாரே வச்சுட்டோம், இது பண்ணிட்டோம். அங்கே வந்து இப்போ இருக்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற பேண்ட்வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கம்யூனிஸ்டாக தான் இருந்தாங்க. அந்த ஏன்னா மில்லுலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் யூனியன்ஸ், தொழிலாளர்களை ரெப்ரசென்ட் பண்ணுற யூனியன்ஸ், அவங்களோட நெகோசியேஷன்ஸு. ஸோ கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் இது வந்து ரொம்ப பெரிய தாக்கம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 ஹோல் இந்தியாவுமே கம்யூனிஸ்ட் வாஷ் அவுட்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம 2 ஜெயிச்சோம். அதில் கோயம்புத்தூர் 1. இப்பயும் பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லைக் திருப்பூரில் கொடுத்துருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த மில். இன்றைக்கி அதை மில்லோட ரெப்ரசன்டேஷன்ஸோ யூனியனோ அதுவுமே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ வந்து கம்யூனிஸ்டோட இது வந்து இருக்கு இன்னும். ஆமாம் அதோட இது முக்கியமாக இருக்குது.